ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். ஒரே மாதிரி வைக்காமல் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வேறு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக புளி, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 1, பெரிய சைஸ் தக்காளியில் 2 தக்காளி, புளிக்குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். பேஸ்டாக்கி எடுத்துக்கலாம். பேஸ்டாக்கி எடுத்தாச்சு. மீன் குழம்புக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றினாதாங்க மீன் குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிறப்ப நல்லாயிருக்கும். அதுக்காண்டி கொஞ்சம் கூடயே நான் வந்து எண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேருங்க, இல்லாட்டி குழம்பு கசக்கும். கருவேப்பிலை கொஞ்சம். இதில் வந்து ஒரு வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம பேஸ்டாக்கி வச்சுருக்க இந்த மசாலா சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு பச்சை வாடை போகிற வரையும் நல்லா அதை பிரட்டி விட்டுறலாம். நான் அந்த மிக்ஸி ஜாடியை தாங்க கழுவி நான் வந்து தண்ணியை ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இல்லை மீன் குழம்புக்கு வந்து வெண்டைக்காய் இல்லாட்டி கத்திரிக்காய் போட்டால் சூப்பராக இருக்குங்க. நான் வந்து கத்திரிக்காய் தாங்க சேர்க்குறேன். ஒரு 3 கத்திரிக்காய் சேர்க்குறேங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நான் வந்து கட்டிக்கால மீன் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துடலாம். குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தாலே போதுங்க, மீன் வெந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.